ஹாய். இதில வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போற வழி தான் இது. எங்க அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு வந்து நான் அங்க போயிருந்தேன். மேரேஜ் ஆகி நான் வடபழனி வந்துட்டேன். பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் தான் அங்கே போக முடியும். அதுக்கு முன்னாடி போயிருந்தாலும் என்னோடய பையன் வந்து அழுதுகிட்டே இருப்பான். ஏன் அழுகுறான்னா, அவன் இங்கே ஏசியில் இருந்துட்டு அங்கே அம்மா வீட்டுக்கு போகிறப்போ அங்கே இருக்க மாட்டான். ஓவராக பண்ணுவான். சரி, எதுக்கு அவனை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவன் இப்போ ஓரளவு அங்கே செட் ஆகிட்டான். ஆனாலுமே என்னென்னா, அவன் ஸ்கூல் போகிறானா, லீவு இல்லை. லீவ் டைம் மட்டும்தான் நான் போக முடியும். சரி, பொங்கலுக்கு நிறைய லீவ் இருக்கேன்னு நான் போகிறேன். எல்லாருக்குமே அம்மா வீட்டில் இருந்து தான் பொங்கலுக்கு எல்லா சீரும் வரும். நான் ஆனால் ஆப்போசிட்டு, அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன். ஆனால் எதுனா பெருசாக செய்வீங்களான்னா, நான் பண்ணது கிடையாது இதுவரை எங்கள் அம்மாவுக்கு. இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. நான் பிறந்து ஒரு 25 வருஷம் வளர்ந்து வாழ்ந்த வீடு இது. எங்கள் வீடு வந்து இதோடையுமே ரொம்ப சின்ன வீடாக தான் இருந்தது. என்னோடய மேரேஜுக்காக மட்டும்தான் திருப்பியும் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஒரு ரூம் கட்டினாங்க. அது கட்டின உடனே அதில் நான் தங்கக்கூட முடியல. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி நான் வந்துட்டேன். நான் இல்லைன்னொடனே வீடு எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் எங்கள் அம்மா போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னோடய மேரேஜ் கடன், நிறைய ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க வேலைக்கு போகிறாங்க, தனியாளாக தான் இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்களால இந்த ஒர்க்கெலாம் எடுத்து செஞ்சிட்ருக்க முடியாது. இப்போ நான் வந்து தான் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பொங்கலுக்கு அதுவுமா வீடு அப்படி இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்ட்டு நானே போய் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். எங்கள் அம்மா சமைக்கிறது மீதி வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க. வீடு வந்து பெருசாக கேர் எடுத்து அவங்களால பார்த்துக்க முடியாது. உடம்பு சரியில்லாதவங்க இல்லையா, ஏஜ் வேறு ஆகிட்டு போகுது. ரொம்ப ஒர்க்லாம் அவங்களால செய்ய முடியாது. கார்டனுமே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் தான் ஏதோ ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தனியாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறேன், நான் போனால் மட்டும் சும்மா ஒரு ஃபெஸ்டிவலு நல்ல நாள்னால் வீட்டில் அழுதுட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் போகிறது. நான் போன்ட்டு க்ளீன் பண்ணவும் தான் இந்த கோலம்லாம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கம்பி கோலன்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கே அதை பார்த்தா ரொம்ப குழப்பமாக இருக்கும். அவங்க எப்படி இதாக போடுறாங்க இதெல்லாம் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க பொங்கல், தீபாவளிலாம். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா இருக்கிறப்போ அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீடே தலைகீழ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி எனக்குன்னு ஒரு பையன் வரப்போ மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு நார்மலாச்சு. எங்கள் வீடு நார்மலாச்சுன்னா பழைய அளவு சந்தோஷம், செலவு பண்ணுறது, கிராண்டாக பண்ணுறதுன்னு எதுவுமே கிடையாது. ஓரளவு நார்மலாக எங்களுக்குள்ளே முடிச்சுப்போம். எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம்னு பார்த்தா எங்கள் பையன் மட்டும்தான். சரி, அவனை கொண்டு வந்து காட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அவனுக்காக இதெல்லாம் பண்ணுறது. அவன் கேட்டுகிட்டே இருப்பான். பக்கத்தில் கோலம் போட்டிருக்காங்க, நீங்கள் போடலையா, பொங்கல் எல்லாமே அவன் கேட்டுகிட்டே இருப்பான். அதனால் எங்கள் அம்மா அவனுக்காக பண்ணிகிட்ருப்பாங்க. முழுசாக சந்தோஷன்ட்டுலாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் போனால் மட்டும்தான் ஓரளவு கேர் எடுத்து வீடு க்ளீன் பண்ணுறது, எதனா நல்லது செஞ்சு சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் அவங்க இருப்பாங்க. என் பையன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன பண்ணாலும் அவங்க சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. என்னையுமே அடிக்க விட மாட்டாங்க, சவுண்டாக பேச விட மாட்டாங்க. இது வந்து நாங்கள் போனதுனால பண்ணாங்க. இல்லைன்னா இது கூட கிடையாது அவங்களுக்கு. வெறும் சாம்பார் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு இல்லைன்னா ரசம். ஒரு நல்லது, ஒரு சிக்கன் எடுத்து செய்கிறது, எதுனா ஒன்று, ஒரு நல்ல ஒரு சாப்பாடுன்னே அவங்க செஞ்சுக்க மாட்டாங்க. கார்டன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு வெளியே. நான் போன அப்புறம் தான் எல்லாமே க்ளீன் பண்ணேன். இந்த அளவு பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும்.
ஏன்னா வீடு எல்லார் வீடும் நல்லா பெயிண்ட் அடிச்சு பளபளன்னு இருக்கிறப்போ